10,000 போலி ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பூதாகரம் கிளம்பி இருக்கு. அது என்ன 10,000 போலி ஆசிரியர்கள்? நம்ம தமிழகத்துல 11,000 ஈரு ஆசிரியர்களை கொண்ட பள்ளிகள் இருக்கு. இந்த பள்ளிகள் அது என்ன ஈரு ஆசிரியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஆசிரியர்களை வைத்து நடந்துட்டு இருக்கக்கூடிய பள்ளிகளை தான் அந்த ஈரு ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு ஆசிரியர்கள் போலியான ஆசிரியர்கள். அதாவது கவர்மெண்ட்ல இவங்க தகுதியானவர்கள்னு ஆசிரியராக அவர்களை பணியமர்த்தி அரசு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்குது. அதுல ஒரு ஆசிரியர் என்ன பண்றாங்கன்னா, லீவோ இல்ல வராம இருந்துட்டு அவங்க ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணி அவர்கள் ஆசிரியராக வேலை செய்ய வச்சுக்கிறது. கவர்மெண்ட் இருந்து முழு சம்பளம் அவங்க வாங்கிப்பாங்க. அவங்க வேலைக்கு ஒரு ஆளை வச்சு அவர்களுடைய வேலையை செய்ய வைக்கிறது. இவர்கள் தான் போலி ஆசிரியர்கள். இருக்கிறதே 11,000 ஈர ஆசிரியர்கள் கொண்ட பள்ளிகள்ல 10,000 போலி ஆசிரியர்கள்னா எப்படி இருக்கு? கரூர் மாவட்டத்துல இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சதுனால இதை தோண்ட இத்தனை 11,000த்துல 2 ஆசிரியர்கள், ஒரு ஆசிரியர்கள் போலி ஆசிரியர்கள்ன்றது மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. கல்வி தந்தை காமராஜர் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கணும், இந்த தமிழகம் ஒரு நல்ல ஒரு முழுமையான கல்வியை பயின்ற பிள்ளைங்க ஞானமாக இருக்கணும்னு சொல்லி பாடுபட்டாரு. புதுசா பள்ளிக்கூடம் தான் கட்டல. இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலையும் 1008 பிரச்சனைகள், அதுலயும் போலி ஆசிரியர்கள் அப்படின்னா யோசிச்சு பாருங்க நம்முடைய தமிழக கல்வித்துறை எங்க போயிட்டு இருக்குன்னு.